அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர் சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பேச தொடங்கிட்டாங்க. முன்னதாக திமுக தலைவர் 200 தொகுதிகள் திமுக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பணிகள்லாம் தொடங்கிட்டார். ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் போட்டு அதுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ விஜய் வருகை திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்புலாம் வந்துச்சு. இருந்தாலும் திமுகவுக்கு வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. விஜய் அவர் பேசும்பொழுது டிவிகேவுடன் கூட்டணி வைங்க, கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஒரு நெருக்கடி, இந்த அறிவிப்பு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். இப்போ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின தொகுதிகளை விட கூடுதலாக கேட்கக்கூடும். அப்படி கூடுதலாக கேட்கும் பட்சத்தில் கடந்த 2021 தேர்தலில் நின்ன தொகுதிகள் கூட திமுகவில் நிற்க முடியாது அப்படிங்கிற பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்தவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டப்பட்ட கூட்டணி, இன்று நேற்று அமைந்த கூட்டணி அல்ல. இன்றைக்கு கூட அண்ணன் திருமா அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார். இது ஒரு கொள்கை கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டினுடைய வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய நிலைப்பாடு. எந்த கட்சிகளிடத்திலும் மாற்றம் இருப்பதாக இதுவரை இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. மிக குறிப்பாக கூடுதல் இடங்களை கேட்போம் என்று பேசுவது ஒரு ஜனநாயகத்துவமானதுதான். ஏற்கனவே 4 இடங்களில் போட்டியிட்டவர்கள் 5 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று நினைப்பார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருப்பவர்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். காரணம், இந்த 5 ஆண்டு காலமாக அந்த கட்சிகள் ஆற்றி இருக்கக்கூடிய களப்பணி, அந்த கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதை விட கூடுதலான அக்கறையையும் கவனத்தையும் இந்த அரசு கூட்டணி கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களினுடைய களப்பணி மற்ற தொகுதிகளிலும் பேசுபொருளாகி இருக்கிறது என்று சொல்லத்தக்க விதத்தில் இப்போது அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்தந்த கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை கேட்பது என்பது ஒரு நியாயமான கருத்து தானே. ஆனால் இவையெல்லாம் சமரசங்களுக்கு உட்பட்டதுதான். கடந்த காலத்தில் குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே இடங்கள் தான் 2024 கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூட்டணி கட்சிகள் சமரசங்களை செய்து கொண்டன. கோயம்புத்தூர் தொகுதியில் பொதுவுடைமை இயக்கம் போட்டியிட்டு வெற்றி பெறுகிற பாரம்பரியமிக்க தொகுதி என்று சொல்லப்பட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக அறியப்படுபவர் போட்டியிடுகிறார். அப்படி போட்டியிடுகிற பட்சத்தில் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தோழர்களால் அந்த வெற்றியை இலகுவாக பெற முடியாது, நாமே போட்டியிட வேண்டும்னு முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கிறார். முடிவை எடுத்ததற்கு பிறகு அவர்களுக்கு தொகுதியை மாற்றி கொடுக்கிறார். எங்க மாற்றி கொடுக்கிறார்னா, திண்டுக்கல் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுகவினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்று. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அந்த தொகுதியை கொண்டு வந்து சேஃபர் தொகுதின்னு சொல்லப்படுகிற, மிக மிக இலகுவாக திமுக கூட்டணி வெல்ல முடியும் என்று சொல்லப்படுகிற இடத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் உட்கார்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவு, சுமூகமாக எடுக்கப்பட வேண்டிய முடிவு. இன்றைக்கு தோழர் வீரபாண்டியன் கூட அதுதான் சொல்லியிருக்கிறாரு. கட்சிகள் இடங்களை கூடுதலாக கேட்பது என்பது அவரவர் கட்சிகளினுடைய வளர்ச்சிக்காகத்தானே தவிர நெருக்கடி கொடுப்பதற்காக அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம்தான் சார், தமிழ்நாடு ஒரு தர்ம தேவதையின் கையில் பத்திரமாக இருக்கிறது என்கின்ற எண்ணப்பாடு கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட அது நட்பு முரணாக இருக்கிறதே தவிர பகை முரணாக இருக்கவில்லை. ஒரு இடத்தில் கூட கூட்டணி குறித்த விமர்சனத்தை கூட்டணி கட்சிகள் வைக்கவே இல்லை. தொண்டர்கள் சில இடங்களில் அத்துமீறினால் கூட தலைமைகள் கட்டுப்படுத்தி இல்லை இல்லை இந்த கூட்டணி தான் சரியான கூட்டணி,
திராவிட மாடல் அரசை வழிநடத்துகிற முதலமைச்சர் தான் மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பு. எனவே இந்த கூட்டணி இப்படியே நீடிக்கும் என்பதுதான் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலு. நீங்க கூட்டணியில பங்கு கொடுக்குறோம், ஆட்சியில பங்கு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்ததற்கு பிறகு சீமான் 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னாரு. பெண்கள் எல்லாம் போட்டியிட முடியும், சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற முடியுமா? திமுகவில் அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சிகள் போன்ற அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகளால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியுமே தவிர, கட்டுத்தொகையை இழப்போமா பெறுவோமா என்பதை மையமாக வைத்து தேர்தல் களம் காண்பவர்கள் எல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தால் அந்த இடஒதுக்கீடு வெறும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பாகத்தான் இருக்குமே தவிர செயல்பாட்டுக்கு வராது. அது மாதிரிதான் இப்ப விஜய் சொல்லி இருக்கிறாரு, நாங்க கூட்டணியில பங்கு கொடுப்போம், ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் இடம்பெறும்னா, நீ முதல்ல ஆட்சிக்கு வரணும், வந்தாதான் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்போம் என்கிற பேச்சு சரியாக இருக்கும். இப்போது அதுவே இல்லாத பட்சத்தில் இவர்கள் பேசுவது என்பது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்கிற பழமொழியை போலத்தான் அமையுமே தவிர இது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை எந்த வகையிலும் பாதிக்காது. இல்லை, நீங்க பேசும்போது சொன்னீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கல, சரியா போயிட்டு இருக்கு தலைமை, அதாவது திமுக தலைமைக்கும் சரி அந்த கட்சிகளுடைய தலைமைக்கும் நெருக்கடி கொடுக்கும் அளவுக்கு பேசலன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரி உள்ளிட்ட சிலர் எத்தனை நாள் தான் சக்கையா இருக்கிறது, பங்கு வேண்டாமா அப்படிங்கிற குரல்லாம் ஒலிக்குது காங்கிரஸ்ல. அப்ப திமுக கூட்டணியில பிளவு ஏற்பட துவங்கிடுச்சு அப்படின்னு தானே எடப்பாடி பேசுறாரு. இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எப்போதும் ஆட்சியில் பங்கு, காமராஜர் ஆட்சி அமைப்போம், இப்படிப்பட்ட குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அது ஒன்றும் புதிதல்ல. அது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இன்று நேற்று ஏற்பட்டிருக்கிற அனுபவம் அல்ல. உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், 2006 அந்த அம்மையார் மைனாரிட்டி அரசு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படி மைனாரிட்டி அரசை கொண்டு செலுத்துகிற இடத்தில் இருந்த கலைஞர் ஒன்றிய அரசில் அங்கம் வகித்த கூட்டணி ஆட்சி தான் அப்போது ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்தது. மன்மோகன் சிங் தான் அன்றைக்கு பிரதமர். அப்போது கூட மறைந்த அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் தொடர்ந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று பேசி வந்தார். எங்களுக்கு கூட்டணியிலே பங்கு இல்லையா என்று கேட்டார். நீங்கள் மேலே கூட்டணியில் அங்கம் வகிக்கிற போது நாங்கள் இங்கே அங்கம் வகிக்க கூடாதா என்கிற கருத்துக்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் காங்கிரசினுடைய தலைமையும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தது. திமுகவை பொறுத்தவரை மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதுதான் அண்ணாவினுடைய தாரக மந்திரம். இதுவரை கூட்டணிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கும் என்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகவே இல்லை. உருவான போது கூட கலைஞர் அதற்கான வாய்ப்பை வேறு வகையில் சரி செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வலிமையான அரசாக கொண்டு செலுத்தினார் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறு. அண்ணன் அழகிரி போன்றவர்கள், KV தங்கபாலு போன்றவர்கள், இன்னும் சிலர் எல்லாம் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலே. அவர்கள் எல்லோருடைய கருத்தும் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தாகத்தான் இருக்குமே தவிர கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக இருக்காது. அப்படி கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக இருக்குமே ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சமீப நாட்களில் ஒரு செய்கையை செய்து காட்டினார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிர்வாகி இவரை துணை முதலமைச்சரே என்று சொல்லி இவருடைய பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடித்து ஒட்டினார். அந்த போஸ்டர் அடித்து ஒட்டிய செய்தி ஒரு சாதாரண செய்தி தானே. ஏன் அரசியல் கட்சிகள் என்ன செஞ்சுலுவை சங்கமா? அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற எண்ண கனவு அவர்களுக்கு இருக்கக்கூடாதா? இதையெல்லாம் தாண்டி இந்த அரசுக்கு, இந்த கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடி வந்துவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு கன்சர்னா இருந்தார் அண்ணன் செல்வ பெருந்தகை. அந்த கன்சர்னால யார் சம்பந்தப்பட்ட போஸ்டரை அடித்தாரோ அந்த நிர்வாகிக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சார். விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். அந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அந்த நிர்வாகி தான் அடித்த போஸ்டர் உள்நோக்கம் கொண்டது அல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர் அத்தகைய பொறுப்பில் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி தந்தது. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை மிகச்சரியாக இருக்கு. காங்கிரஸ் கட்சியில எப்பவுமே கதறு சட்டைக்குள்ள கலவரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தலைவருக்கு எதிராக இன்னொரு கோஷ்டி, அந்த தலைவருக்கு எதிராக இன்னொரு கோஷ்டி. இந்த தலைவரினுடைய தலைமை பண்பை, இந்த தலைவரினுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி என்றெல்லாம் பார்க்க கூடாது. இதே அண்ணன் KS அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அப்போது என்ன செய்தார்? ஏன் அப்ப கூட்டணி ஆட்சின்னு கேட்கல? நாங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும்ன்ற குரல் அன்றைக்கு ஏன் அவர் உயர்த்தல? அவர் இருந்தார்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, நெடுங்காலமாக இருந்தார்ல. அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு முன்னாடி அவர் தான் அங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு.
அப்ப அன்றைக்கு அவர் கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? அன்றைக்கெல்லாம் கேட்காமல் இன்றைக்கு கேட்பது என்பது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற பூசலைத்தான் வெளிப்படுத்துகிறதே தவிர கூட்டணிக்கு ஒரு நெருக்கடிலாம் அட்லாஸ்ட் ஃபைனலா உட்கார்ந்து சிட்டிங்ல பேசி தொகுதி பங்கீடு முடிந்ததற்கு பிறகு ராகுல் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவர்கள் கேட்க வேண்டும். ராகுல் முகுல் வாசனிக் மூலமாக என்ன சொல்லி அனுப்புகிறாரோ அதை தான் இவர்கள் செயல்படுத்திட வேண்டுமே தவிர இவர்களுடைய கருத்துக்கெல்லாம் இவர்கள் காங்கிரஸ் கட்சியை எடுத்து செல்வதற்கு இவர்கள் ஒன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனர்கள் அல்ல. அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காக இத்தகைய கருத்துக்கள் பயன்படுகிறது. இது திமுக கூட்டணியை எந்த வகையிலும் பாதிக்காது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் 13% இருக்கு. இந்த ஓட்டுகள் தான் திமுக கூட்டணிக்கு பக்கபலமாக இருந்தது கடந்த தேர்தல்களில். இப்போ அந்த ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. காரணம் விஜய் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் எந்த வகையில் சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறார்? ஏதாவது ஒரு இடத்துல சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெறுகிற வகையில் விஜய் செயல்பட்டு இருக்கிறாரா? அல்லது சிறுபான்மை மக்கள் என்ன பிரச்சனையை இந்த சமூகத்தில் சந்திக்கிறார்கள்? குறிப்பாக ஒன்றிய அரசு பாசிச மனநிலையோடு செயல்படுகிற போது இங்கே ஒரு காவல் அரண் போல இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் தானே. இது சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியாதா? அப்ப சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை எந்த வகையில் கவருகிறார்? ஏதாவது ஒரு செயல்பாட்டின் மூலமாக சிறுபான்மை மக்களிடத்திலே ஒரு புதிய நம்பிக்கையை அவர் விதைத்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்ல முடியுமா? ரமலான் மாதத்தில் தலையில் தொப்பி அணிந்து கொண்டு இப்தார் நிகழ்விலே பங்கேற்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட அப்படி பங்கேற்கிறார்கள். டெல்லியில் மோடி கூட அத்தகைய நிகழ்வுகளிலே பங்கேற்கிறார். இத்தகைய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறுவதுதான். இது ஒன்று மட்டுமே விஜயை சிறுபான்மை மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய தலைவராக கொண்டு வந்து சேர்க்குமானா நிச்சயமாக சேர்க்காது. ஒண்ணு வேணாம் சார், புதிய குடியுரிமை சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, என்ஆர்பி இவையெல்லாம் வந்தபோது தமிழ்நாட்டினுடைய களத்தில் நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் தான் அன்றைக்கு நிரம்ப நின்றன. இவைகள் தான் களத்தில் அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்திய சக்திகளாக இருந்தது என்பது சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியும் தானே. இப்போ இந்த வக்பு சீர்திருத்த மசோதாவை கையில் எடுத்து அதை நாடு தழுவிய பிரச்சனையாக சிறுபான்மை மக்களினுடைய உரிமையில் இந்த பாஜக அரசு தலையிடுகிறது என்கிற செய்தியை கொண்டு சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை முதலாக மோடி வரலாற்று சந்திக்கிறார் சார். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஜேபிசினா என்னன்னு தெரியாது அவருக்கு. பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு என்றால் என்ன என்றே தெரியாது. புதிதாக பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவை பார்க்கிறார். அந்த பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு செல்கிற இடங்களில் எல்லாம் மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற நெறிமுறையை வகுத்து அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவே ஏன் அமைத்தோம் என்கிற சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அதுல எத்தனை கட்சிகள் பங்கேற்றன? ஜேபிசியில எந்த கட்சியாவது வெளியில் வந்து அங்க என்னென்ன பேசப்பட்டதை தாண்டி இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வெளிப்படுத்தியதா? திமுக வெளிப்படுத்தியது. மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் அப்துல்லா அவர்களும் நாடாளுமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிற அண்ணன் ஆர் ராசா அவர்களும் தனியாகவே பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த குழு பயணம் மேற்கொண்ட போது மக்கள் சொன்ன கருத்துக்கள் எதையுமே செயல்படுத்தல. எல்லாவற்றையும் இடது கையால் புறம் தள்ளிவிட்டு இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்தவாறு ஏற்கனவே இவர்கள் தீட்டிய அஜெண்டாவின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்திய கட்சியார் திராவிட முன்னேற்ற கழகம் தானே. புதிய வக்பு சீர்திருத்த மசோதா வந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் அந்த வக்பு சீர்திருத்த மசோதாவை செயல்படுத்த நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்ற அறைகூவலை ஒரே முதலமைச்சர் தான் தெம்போடு திராணியோடு முதுகெலும்போடு அறைகூவலாக பிரகடனம் செய்தார். அந்த முதலமைச்சருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின். அப்ப வேறு யாராவது இதை செய்திருக்காங்களா? இவருக்கு தெரியுமா இந்த பிரச்சனையினுடைய மையப்புள்ளி என்ன? இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று இவருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனையில் எது பேசுபொருள், ஏன் இஸ்லாமிய மக்கள் கொந்தளிக்கிறார்கள் தெரியுமா? அப்ப எங்காவது ஒரு இடத்தில் அவர்களுடைய குரலாக இவர் வெளிப்பட்டாரா? எப்படி அந்த ஓட்டு பாதிக்கும்? ஒண்ணு வேணாம் சார். சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனமாக இருக்கிற தமிழ்நாட்டில் திடீரென ஒரு சாதி கலவரத்துக்கு வித்திடுகிற வகையில் வேலை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்கிற கேள்வி எழுகிறது திருப்பரங்குன்றத்தில். எல்லா கட்சிகளும் கருத்து சொன்னன. நீங்கள் ஆதரித்து கருத்து சொன்னீங்களா? எதிர்த்து கருத்து சொன்னீங்களா? உங்கள் குரல் யார் பக்கம்? பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமா? அல்லது காலங்காலமாக இரு மத வழிபாடுகளும் ஒரு சேர நடந்து கொண்டு வந்ததே அதை நீங்கள் வலியுறுத்தினீர்களா? இல்ல இஸ்லாமிய மக்களினுடைய வழிபாட்டு தளத்தினுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறதே அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா? ஒரு கண்டன அறிக்கை கொடுத்ததுண்டா?
ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதுண்டா? எங்காவது ஒரு இடத்தில் உங்களுடைய குரல் என்ன என்பதை வெளிப்படுத்தியதுனா? எந்த வகையில் இந்த 13% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் உங்களை நம்புவார்கள்? எனவே சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவு வழமை போல இந்த முறையும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கிறதே தவிர ஒருபோதும் அவர்கள் விஜயை நம்ப போவதில்லை. விஜயை நம்புகிற அளவுக்கு விஜயினுடைய செயல்பாடுகளும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் நடத்திய 2 மாநாடு, அதுக்கப்புறம் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் திமுக தாவேகா இப்படி தான் இருக்குது அப்படின்னு பேசினார். உண்மையிலுமே அப்படி தான் களம் இருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது விஜய் பேசியதற்கு ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க திமுகலாம். ஆனால் இப்போ விஜய் பேசின உடனே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னணி திமுக தலைவர்கள்லாம் மறுத்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிறகை விரி உயரப்பற என்று ஒரு கவிதை வரி உண்டு. விஜய் சிறகை விரிக்காமலே உயர பறக்க ஆசைப்படுகிறார். நீங்கள் சிறகை விரித்தால்தான் வானில் பறக்க முடியும். சிறகை விரிக்காமலேயே நீங்கள் உயர பறப்பதற்கு ஆசைப்பட்டால் கீழே விழுந்து அடிபட்டு போகிறது. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சின்ன செய்தி தான். மத்திய பெங்களூரு தொகுதியில் தேர்தல் முறைகேடு எப்படி நடந்தது என்று ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். அங்க வாக்குச்சாவடி முகவரியினுடைய பணியினுடைய தோல்வியின் காரணமாகத்தான் இத்தகைய முறைகேடு நடந்தது என்பதுதானே யதார்த்தமான உண்மை. 63,500 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த 63,500 வாக்குச்சாவடிகளுக்கும் BLA 2 ஏஜென்ட்டை நியமனம் பண்ணி, ஒரு ஏஜென்ட் இல்ல, அந்த ஏஜென்ட்டுக்கு மாற்று ஏஜென்ட், அப்ப 2 செட்டு, 63,500 ஒரு செட்டு, இன்னொரு 63,500 இன்னொரு செட்டு போட்டு மொத்தம் 1,27,000 வாக்குச்சாவடி பாக முகவர்களை நியமனம் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் அதிமுகவே அந்த செட்டப்புக்குள்ள வரல. ஏன் வரலன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அதுக்காக நான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடல. 1,27,000 பேர் இல்லாம இருக்காங்கன்னா சொல்லிட முடியாது. இன்றைக்கு நிலைக்கு திமுகவும் அதிமுகவும் தான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும். தேர்தலை எதிர்கொள்றது வேறு, தேர்தலை சந்திக்கிறது வேறு. நான் தொடர்ச்சியா சொல்றேன், கட்டுத்தொகை இருந்து ஒரு வேட்பாளர் இருப்பாரே ஆனால் 234 தொகுதியிலும் ஒரு கட்சி போட்டியிட முடியும், அது வேறு. ஆனா தேர்தல் பணி செய்து தேர்தலை முறையாக எதிர்கொண்டு தேர்தலை அணுகி அந்த தேர்தலில் வெற்றி தோல்விக்கு முழு கடமையாற்றுகிற பணி இருக்குல்ல, அந்த பணியை இந்த 2 கட்சி தான் செய்ய முடியும். விஜய்க்கு BLA 2னா என்னன்னு தெரியுமா? பாக முகவர்கள் என்றால் யார் என்று விஜய் கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க திமுகவோடு போட்டி போடணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. திமுக ஒன்றும் வீழ்த்த முடியாத இயக்கம் என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு நீங்கள் வலிமை பெற்றிருக்கிறீர்களா? சரி, திமுகவை கூட விடுங்க. திமுக அசூர பலத்தோடு இருக்குங்க. ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லாம கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டார் முதலமைச்சர். பலமான கூட்டணியை வைத்திருக்கிறார். திமுகவை நோக்கி குறை சொல்பவர்கள் கூட வேறு வழி இல்லை, திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு இருக்கு. இது திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதிமுகவில் இருக்குல்லங்க ஒரு வெற்றிடம், 6 துண்டா பிரிந்து கிடக்கலங்க. இந்த அதிமுகவினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்திட்டாரா விஜய் தன்னுடைய பக்கம்? விஜயால் அதிமுகவினுடைய இடத்தை இட்டு நிரப்புகிற அளவுக்கு சேர்ந்துட்டாரா? இல்லையே. இப்போதைக்கு 2 மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் இப்போ பிரச்சார சுற்றுப்பயணம் சொன்னார். அது திருச்சி, அரியலூர், அதுக்கப்புறம் இப்போ திருவாரூர், நாகை. இப்போ அவர் அந்த இடங்களில் அவர் பேசுகிறதுக்கு மறுநாளே அந்தந்த சம்மந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏக்கள், மூத்த அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்க. முதல்லலாம் இந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க, இப்போ அவர் பேசுகிறதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இப்போ களம் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது விஜய் இதற்கு முன்பு பேசிய செய்திகள் எல்லாம் அவர் அரசியல் களத்தில் என்னவாக இருக்க போகிறார் என்கிற செய்திகள். இப்ப பேசுகிற செய்திகள் எல்லாம் அவதூறு பரப்புகிறார். நாகையில ஒரு பிரச்சார பயணத்தை நாகை திருவாரூர் பகுதியில் மேற்கொண்டார். அப்போ என்ன இந்த பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்கிறார். தொகுதியில என்ன நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்கிறார். அப்போ பிரச்சார பயணத்துல இவர் பரப்புகிற அவதூறுகளுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். பெருந்திரளான கூட்டம் கூடுது சார். கூட்டம் கூட்டுவதில் ஒன்றும் குறையில்லை. நீங்க ரசிகர்கள் கூட்டம் கூடுவதற்கும் விஜய் அரசியலுக்கே வராமல் இந்த பயணத்தை மேற்கொண்டதாலும் இத்தகைய கூட்டம் வரும். காரணம், திரையில் தோன்றிய ரசிகர் திரையில் தோன்றிய நடிகர் நம் கண் முன்னால் நிற்கிறார். அந்த நடிகரை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம் தான். சினிமா மோகம் இருக்குல்ல, அது மக்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி சார். அப்போ அவ்வளவு கூட்டத்தை கூட்டி நீங்கள் அவதூறு பரப்புகிற போது வந்தவர்கள் உண்மை என்று நம்பிவிடக் கூடாது அல்லவா? அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு? இந்த அரசுக்கு இருக்கு.
சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க அவதூறு பரப்புகிற போது அது குறித்த உண்மையை எடுத்து சொல்றாங்க. அது உங்களுக்கு நேரடியா எதிரிகள் என்று நீங்கள் கருதி விடக்கூடாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, நாய் குலைக்கிறது என்பதற்காக கல்லை எடுத்து அடிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாய் பெரிய ஆள் அர்த்தமா? நம்மை விட அது குலைக்கிறது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு கல்லை எடுத்து வீசுகிறோம். அது போன்ற எதிர் நடவடிக்கை தான் இது. கல்லை எடுத்து வீசுகிற நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதற்காக விஜய் காம்படிட்டரா வந்துட்டாரு, திமுகவை வீழ்த்துகிற இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறார், எனவே விஜய்க்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அது அரசியல் அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை விட மிகப்பெரிய எதிர்வினைகள் எல்லாம் கடந்த காலத்தில் ஆற்றப்பட்டிருக்கின்றன. துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, நாம பல பேரை அடிச்சு டான் ஆகல, நாம அடிச்ச எல்லாமே டான்னாரு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியில் துவங்கி ஜவஹர்லால் நேருவில் துவங்கி எல்லாரையும் பார்த்து விட்டு வந்திருக்கிற இயக்கம் விஜய் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்ல. அவரை எதிர்கொள்வது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்று கூட திராவிட முன்னேற்ற கழகம் கருதவில்லை. அதே நேரத்தில் அவதூறு பரப்புகிற போது அந்த அவதூறுகளை கிள்ளி எறிகிற வகையில் அந்த அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்கிற அடிப்படையில் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். அவரும் பிரச்சாரத்தில் தீவிரமாக தான் இருக்கிறாரு. நான் இது வரைக்கும் 158 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் போகும்போது எழுச்சியாக இருக்கிறாங்க மக்கள், இதுவே ஆட்சி மாற்றத்துக்கு சாட்சி அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ அவருடைய பிரச்சாரம் ஈடுபடலையா, இல்லை அவர் ஆளுங்கட்சி பதிலடி கொடுக்குற அளவுக்கு அவர் பிரச்சாரத்தில் சில குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வைக்கலையா, விஜய் வைக்கிற விமர்சனம் தான் ஈடுபடுதா மக்கள்கிட்ட? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள வேண்டிய பயணத்தை அவர் மேற்கொள்ளத்தான் செய்கிறார். அவர் ஒன்றும் பயணம் மேற்கொள்ளாமல் இல்லைல்ல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுட்டாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான பணியினை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பணிக்கு அவருக்கு இருக்க வேண்டிய மக்கள் வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது, நீங்க இல்லைன்னு மறுத்தர முடியாது. அவர் போகிற இடங்களில் கூட்டப்படுகிற கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது கூடுகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, அவர் திமுகவை நோக்கி அம்புகளை தொடுக்கிறார், அவர் திமுகவை எதிர்த்தரப்பில் நிறுத்துகிறார். அதுக்கு என்ன காரணம்னா அவர் கட்டமைப்பு இருக்கு. அதிமுக என்கிற இயக்கத்தினால்தான் முன்னாடியே சொன்னேன், அதிமுக என்கிற இயக்கத்தோடு ஒப்பிடுகிற போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வலிமை அதிகமே தவிர விஜய்க்கு அத்தகைய வலிமை இல்லை. விஜய் வலிமை இல்லாதவராகத்தான் இதுவரை வெளிப்படுகிறார். ஏன்னா எலெக்ஷனை சந்திக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அது இந்த ரெண்டு கட்சி கிட்ட தான் இருக்கு. தொண்டர்கள் பலம் இந்த 2 கட்சிக்கு தான் இருக்கு. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் ரசிகர்களாகவே இருக்கிறார்களே தவிர தொண்டர்களாக அவர்கள் மாறவில்லை, கட்சியினுடைய அடிப்படை பணி தெரிந்தவர்களாக அவர்கள் மாறவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்து, பல ஆண்டுகளாக இயக்கம் நடத்தி, பல ஆண்டுகளாக பல பயணங்களை மேற்கொண்டு வந்திருக்கிற அதிமுகவுக்குத்தான் தாவேகாவை விட கூடுதல் செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த இடத்துக்கு விஜய் வந்து விட்டார் என்பதெல்லாம் அது பொருந்தாத வாதமாகத்தான் இருக்கும். பேசும்போது சொன்னீங்க அந்த அணிகள் பிரிந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிமுக களத்துல திமுக அதிமுக தான் யதார்த்தமா இருக்கு, அதான் கட்டமைப்போடு இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் அழைப்பு விடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய கட்சி பதிவெல்லாம் பறிச்சுட்டாங்க. இப்போ அவருடைய நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? நேற்று கூட தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்லாம் செய்தி வெளியாச்சு. ஆனால் அவரே மறுக்கிறார், நான் யாரையும் சந்திக்கலைங்க, அரசியல் ரீதியாக பேசவும் இல்லை அப்படிங்கிறார். அவருடைய நிலையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற கட்டமைப்பை கையில் வைத்திருக்கிறார். அவரை எதிர்த்து குரல் எழுப்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது அவரை எதிர்த்து கருத்து சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாகவே இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையை தொடர்ந்து தக்க வைக்கிறார். அப்ப எப்படி தக்க வைக்கிறாரு, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர் கடந்த காலத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்ல, அந்த பயணத்தை திருப்திகரமாக அல்லது மகிழ்ச்சிகரமாக அதிமுகவுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம், விட்டமின் பாவா இருக்கலாம், இல்ல வேறு வகையிலான அதிகார பரவலாக்கமா இருக்கலாம், இல்லை ஜாம்பவான்கள் என்று சொல்லப்பட்ட அதிமுகவில் இவர்கள் தான் முகம் என்று சொல்லப்பட்டவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளித்ததாக இருக்கலாம். அப்ப இப்போ செங்கோட்டையனுடைய தொடர் பயணம் என்னவாக இருக்கு, செங்கோட்டையனுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்து
கருத்தாக இருக்கு அப்படிங்கறதையும் அதிமுக தொண்டன் பாக்குறான். என்ன செல்வாக்கு செங்கோடையனுக்கு இருக்கு, செங்கோடையனுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, செங்கோடையனும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று பேசுகிறவராகவே இருக்கார். வேற ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா? பாஜக கூட்டணி வேண்டும் என்று பேசுகிற செங்கோடையனை விட எடப்பாடி பழனிசாமி 100 மடங்கு பெட்டர் தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில கட்சி இருக்கு, அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருப்போம்னு தான் அதிமுக தொண்டன் நினைக்கலாம். இப்போ இங்கிருந்து அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று வெளியில் போனவர்கள் செங்கோடையனை ஒரு டூல் மெட்டீரியலா பயன்படுத்தலாம். அப்படித்தான் நான் புரிந்து கொள்றேன். அது யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், சசிகலாவா இருக்கலாம். இவங்க எல்லாருமே பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அப்ப உறவு வைத்துக் கொள்கிற மனநிலையில் அவர்களுக்கு சிக்கல் அல்ல. கட்சியை காப்பாற்றுவதா கட்சியை கைவிடுவதா என்பதில் சிக்கல் அல்ல. எடப்பாடி பழனிசாமி கூடாது என்பதுதான் சிக்கல். அங்கதான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுறாருன்னு நினைக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்னவாக இருக்குன்னு இப்ப செங்கோடையன் இன்னைக்கு சந்திக்கலைங்கிறாரு. நேற்று முழுக்க ஒரே செய்தி அவர் சந்தித்து விட்டார் என்று சொல்லி, அப்ப இந்த சந்திப்பு நடந்தது என்கிற செய்தி உண்மையாக இருக்குமானால் எதற்காக இந்த சந்திப்பு, திடீரென இந்த சந்திப்பு ஏன்? இன்னைக்கு காலையில கூட சமூக வலைதளத்துல கற்பகம் அவனியுள்ள அதிமுக கொடி கட்டிய ஒரு வண்டி நிக்குதுன்னு ஒரு படம் ஒண்ணு வெளியிடுறாங்க. அதிமுக கொடி கட்டிய வண்டி அமமுக கொடி கட்டிய வண்டிக்கு பக்கத்துல நிக்கிற அந்த வண்டி யார் வண்டி? செங்கோடையனுடைய வண்டியா இல்ல சசிகலா அம்மையாருடைய வண்டியா? அப்ப திடீரென இன்னைக்கு அந்த படங்கள் எல்லாம் வெளியில வர வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? இதற்கு முன்பு அப்படித்தான் நக்கீரனில் தான் முதலில் நானே பார்த்து தெரிந்து கொண்டேன், நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்திக்கவே இல்லை செங்கோடையன் என்கிற செய்தியை. அப்போ ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்தித்ததாக ஒரு செய்தி வந்ததே, யார் வெளியிட்ட செய்தி அது? திடீரென ஊடகங்களில் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் என்ன? அப்போ இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடத்துல எந்த கட்டமைப்பும் இல்ல, இவர்களிடத்துல தொண்டர்கள் பலம் இல்ல அப்படிங்கிறத அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாக்குறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதிமுக இவர்கள் கைக்கு போகுமா போகாதான்றது. இந்த சந்திப்புகள் எல்லாம் ஒரு சம்பிரதாய சந்திப்புகளாகவே இருக்கும். இந்த செய்திகள் எல்லாம் ஒரு நாள் செய்திகளாகவே இருக்கும். மாறாக அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற குரல் எப்படி இருக்கணும்னா, அதிமுக பாஜகவோடு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று சொல்கிற குரலாக இருக்கணும். பாஜக தான் அதிமுகவை கபலீகரம் செய்து விட்டது என்று பேசுகிற குரலாக இருக்கணும். அப்படி குரல் எழுப்பினால்தான் உண்மையிலேயே அதிமுக ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்க காட்ட முடியும். அப்பதான் அதிமுகவுக்குள் எத்தனை கலக குரல் எழுகிறது என்பதை தொண்டர்கள் வெளியில் வந்து உணர்த்துவார்கள். இப்ப இருக்கிற குரல் இருக்குல்ல, இது எல்லாமே மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடிய குரல்கள் தான். அந்த குரலில் வலிமையான குரல் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல். எனவே அவர் லீட் பண்ணி போறாருன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி சரியாக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு, அது ஒரு பக்கம் பேசு பொருளாக மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தாவேகா திமுக அப்படின்னு வெளியில் செய்தி வரத்துக்கே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், அங்கே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால தான் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி வீக்கா இருக்காருன்னா ஸ்ட்ரக்சர்ல வீக் ஆகுறாரு. ஆனா களத்துல இப்ப திமுகவுக்கு மாற்ற அதிமுக தான் நிரூபிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ரோலை சரியா தான் பிளே பண்ணிட்டு போறாரு. அவருடைய பயணம் இருக்குல்ல, அந்த பஸ்ல ஏறி போற பயணம் இருக்குல்ல, போகிற இடங்களில் எல்லாம் நேற்று கூட பேசியிருக்காரு, தேர்தல் காலத்துல அதிமுக தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வது இடத்துக்கு தான் எல்லாரும் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறாரு. இல்ல சார், தேர்தல் களத்தை பொறுத்தவரை முந்தி நிற்கிறது திமுக தான். திமுகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுகவும் இருக்கு. இப்ப அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்து அதிமுக தான் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் செய்கிற வலிமையான கட்சி, இந்த அரசை எதிர்த்து அரசியல் செய்கிற வலிமையான கட்சி. அந்த இடத்துக்கு தாவேகா வந்துருச்சான்னு கேட்டா வரல. வர்றதுக்கு நீண்ட காலமாகும். அதற்கு நிறைய பயணங்களை, நிறைய அர்ப்பணிப்புகளை விஜய் செய்தாக வேண்டும். அது செய்யவில்லை என்பதுதான் விஜய்க்கு இருக்கிற வீக்னஸ். நீங்க எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போய் மக்களை சந்திக்கிறாரு, மத்தியானம் விவசாய பெருங்குடி மக்களை சந்திக்கிறாரு, சாயங்காலம் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு. விஜய் என்ன செய்யறாரு? குறிப்பிட்ட நேரத்தில் திரட்டி வைக்கப்பட்ட இடத்தில் நின்று ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு புறப்பட்டு போகிறார். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பகுதி மக்களை சந்தித்து பேசி இருக்காரா? இப்ப எடப்பாடி பழனிசாமி கிரவுண்ட் ரியாலிட்டி உணர்ந்து இருக்கிற அரசியல்வாதி. அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவோ அதை உணர்ந்து அரசியல் செய்யறார். அந்த யதார்த்தத்தை உணர்ந்து அரசியல் செய்யாமல் இருக்கிறார் விஜய் என்பதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய பின்னடைவு. அதிமுக வீக்கா இருக்கும் போதே அந்த இடத்துக்கு விஜயால வர முடியலன்னா, அதிமுக பலம் பெற்று விட்டால் விஜய் என்ன செய்வார்? மீண்டும் ஒரு புதிய சீமானாகவே விஜய் வருவார் என்பதுதான் செய்தி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.